என் செல்ல குழந்தையே, இன்று இந்த பௌர்ணமி தைப்பூசத்தினுடைய விடியல் உன்னுடைய குலதெய்வமான இந்த வராகி உன்னோடு தனிமையில் பேச வந்திருக்கின்றேன். என்னவென்று செவி கொடுத்து கேட்டால் என் பிள்ளைக்கான மகிழ்ச்சியை நான் இன்றே கொடுப்பேன். என் குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி. நான் உன் குலதெய்வமாக வருவதற்கு என்ன காரணம்? என் குழந்தையே, என்னை உன் குலதெய்வமாக நீ நினைத்து என்னிடம் ஒவ்வொன்றையும் சொல்லும் பொழுது, குலதெய்வம் எங்கிருந்தாலும் சரி அது அவர்களை சென்று சேர்ந்துவிடும் என்பதனால்தான் இப்பொழுது நான் இதை உன்னிடம் சொல்கின்றேன். குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கும் பிள்ளைகள், நிச்சயமாக நீ வணங்குகின்ற உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை உன்னுடைய குலதெய்வமாக நினைத்து நீ வழிபட்டால் போதும். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் என்னவென்று நடத்தி தரும். நான் இருக்கும் பொழுது உன்னோடு உடன் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான எதிர்காலத்தை உன் வசமாக்கி தரும். நம்பிக்கை என்ற ஒன்று உன்னை நிச்சயமாக வாழச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன சொல்லி தருகிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உண்மையை சொல்லி அதற்கான தண்டனையை ஏற்றுக்கொள்வது மிக சிறப்பான காரியம் வாழ்க்கையில். அதை விடுத்து பொய்யை சொல்லி பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நமக்காக வாழ்கின்றவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து இப்பொழுது நீ வருந்துகின்ற விதம் நிச்சயமாகவே உன் தாயானவள் எனக்கு மிகுந்த வேதனை அளிக்கிறது. சரி, வேதனைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். நான் சொல்ல வருவது எல்லாம் ஒன்றுதான். என் குழந்தையே, எவ்வளவு கஷ்டங்களும் சோதனைகளும் இருந்திருந்தாலும் இவை எல்லாவற்றையும் கடந்து வாழ வேண்டும் என்ற உன்னுடைய அந்த நம்பிக்கை நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வராகியானவள் உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று புரிந்து கொண்டு உனக்காக நீ வாழத் தொடங்க வேண்டும். எந்த இடங்களில் எல்லாம் உனக்குள் பிரச்சனைகள் வருகிறதோ, எந்த இடங்கள் எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் வேதனைகளை தருகிறதோ, அந்த இடங்கள் எல்லாமும் இனிமேல் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி இந்த பௌர்ணமி தைப்பூசத்தினுடைய நாளில் உன்னை சந்தித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியங்களும் அடுத்தடுத்து நடக்கும் என்பதனை மறந்து விடாதே. அடுத்த நிலைகள் உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, தெய்வம் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு எப்பொழுதுமே சரியான ஒன்றை கொடுக்க காத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் மற்றவர்களின் மனதை நாம் காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும். நம் வாழ்க்கையில் எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பியது போல எல்லாமும் சரியாகவே கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இதை எல்லாமும் நாம் மன நிம்மதியோடு ஏற்றுக்கொண்டு வாழ பழகி கொள்ள வேண்டும். மனதில் அமைதி கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் பெறுவதற்கு நீ துணிந்து நிற்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆடம்பத்திற்காக செய்யக்கூடாது. பெருமை பேசி பொய்யாக வாழக்கூடாது. உலகில் ஒருவருக்கு கிடைக்கும் உயர்ந்த வரம் திருப்தியான மனதுதான். அந்த திருப்தியான மனது இல்லாமல் அதை செய்திருக்கலாம், இதை செய்திருக்கலாம் என்று எல்லாம் சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருப்பாயானால் உன்னுடைய வீட்டில்தான்
இது மிகப்பெரிய கஷ்டத்தை உருவாக்கி இருக்கும். எப்பொழுதும் போல உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் தெளிவோடு உனக்கான நேரங்களை எல்லாமும் கடந்து உன் வசமாகும். நீ நினைத்தால் இங்கு எதையுமே மாற்றிவிடலாம். நீ நினைத்தால் எதுவுமே இன்று சாத்தியமாகும். தீய விஷயங்கள் பல நடக்க காத்து கொண்டிருந்த பொழுது தீய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் இருந்தது உனக்கு என்னவென்று புரியாமல் போய் விடுகின்றது. பிரச்சனைகளும் துன்பங்களும் தொடர்ந்து வாட்டி வதைக்கும் பொழுது அதற்கு காரணம் உனக்கு தெரிந்து விடுவதில்லை. திருப்தி அடைந்து ஒரு விஷயத்தை என் பிள்ளை நீ எதிர்கொள்ள தொடர்வாயானால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை மறந்து விடாது. பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, ஒருவரினுடைய தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு கருவி. அது உன்னிடம் இருக்கும் பொழுதுதான் உன்னுடைய மதிப்பை உனக்கு தெரியும். பணத்தால் எப்பொழுதுமே வாங்க முடியாத 10 விஷயங்கள் இருக்கிறது. எதை நீ வாங்கி இருந்தாலும் இந்த பணம் ஒன்று இருந்தால் நிச்சயமாக அது இவர்கள் கைகளில் எவ்வளவுதான் கொட்டி கிடந்தாலும் வாங்கவே முடியாத 10 விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று நேரம், 2வது சந்தோஷம், 3வது அமைதி, 4வது அன்பு, 5வது குணம், 6வது ஆரோக்கியம், 7வது மரியாதை, 8வது நம்பிக்கை, 9வது பொறுமை, 10வது கண்ணியம். இவை எல்லாமுமே இந்த பணம் இருந்தாலும் ஒருவரிடம் இருப்பது கிடையாது. இதற்கெல்லாமும் ஒரே ஒரு தீர்வு. இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க நீ என்னவென்று தெரிந்து கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழும் காலம் இந்த வாழ்க்கையை உனக்காக கொடுக்க நினைக்கும் நேரம். இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் பணம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையை மாற்றக்கூடாது. நீயே உனக்கு சொந்தமில்லாத பொழுது எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம், எதற்காக இந்த ஆடம்பரம்? என் குழந்தையே, உன் பெற்றோர் உனக்கு வைத்த பெயர் கூட கடைசியில் பிணம் என்று மாறிவிடுகின்றது. எப்பொழுதுமே விரும்பி அணிந்த துணியும் கூட கந்தலாகத்தான் மாறும். பாடுபட்டு சேர்த்த சொத்து வாரிசுகளிடம் சென்று சேர்ந்துவிடும். கூடி வாழ்ந்த மனைவி கூடவே ஒருபோதும் சாகப் போவது கிடையாது. ஓடி ஆடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடந்து விட்டது. உயிர் கொடுப்பவன் என்பது எல்லாம் வேறு. நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இவை எல்லாமும் ஊமையாக நிற்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். பல சூழ்நிலைகளையும் பல சோதனைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற சில விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கான புரிதலை உனக்கு கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான வார்த்தைகள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக நடத்தும். அதுவரையிலும் என் பிள்ளை நீ கொஞ்சம் பொறுத்திருந்து ஒவ்வொன்றையும் பெற வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, தெய்வம் கொடுத்த உடல் இது. அந்த உடலுக்குள் தங்கிச் செல்லும் வழிபோக்கன் போலத்தான் உன் உயிர் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கையில் திருப்தி அடைந்து விடுவாய். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாது. நல்ல நாளில் இது போன்ற ஒரு நல்ல நாள் கிடைக்கும் பொழுது அந்த நாளில் நாம் யார் என்பதும் நமக்கு என்ன நடக்கிறது என்பதும் நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நாம் நிச்சயமாக புரிந்து கொள்கிறோம் என்பதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்மதிப்பை தேடித்தரும். எதையும் புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் இருந்து விட்டால் போதும், எல்லாவற்றையும் சமாளித்து விட முடியும்.
இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து வந்துவிட முடியும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எந்த நாளும் ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நம்பு. இந்த தெய்வம் உடனிரு உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான நேரமும் உனக்கான காலமும் உன்னை நிச்சயமாக தொடரும். இந்த நேரம் நிச்சயமாக இந்த நாளினுடைய விடியல் உன் வாழ்க்கையின் ஒரு ஆச்சரியத்தை உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலந்து உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்துவிடு. முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை, நடக்காதது என்று இங்கு எந்த விஷயங்களும் இல்லை. எதையும் தாண்டி நான் உன்னை வாழச் சொல்லும் இந்த வாழ்க்கை உன்னை பேரானந்தப்படுத்தி வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகி உடனிருந்து உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க இனி உன் வெற்றியை அந்த இடத்தில் நின்று உனக்கு பெற்று கொடுக்கும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மிக பெரிய ஆச்சரியங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணமில்லாமல் எதுவும் நடப்பதில்லை. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன்னை எப்பொழுதும் கவனமாக மீட்டெடுக்கும் இந்த நேரம் என் குழந்தை, நீ சரியாகவே உனக்கு எல்லா விஷயங்களையும் சொல்லித்தரும். எத்தனையோ முறை நான் உன்னோடு நின்று உன்னோடு உனக்காக உன்னை எப்பொழுதும் வழிநடத்தும் இந்த காலம் என் பிள்ளை நல்ல நாட்களில் தன்னை நல்வழிப்படுத்த நாம் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற்றுவிடும். அதனால் தான் அம்மா இத்தனை நேரம் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். பௌர்ணமி நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. குலதெய்வத்தை தேடிச் சென்று வழிபட்டோமானால் இந்த நாளில் அவர்களிடமிருந்து நல்ல ஆசைகள் கிடைக்கப் பெறுவாய். அதே நேரம் குலதெய்வத்தினுடைய ஆசைகள் எல்லாமும் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீ செய்யக்கூடிய சில பூஜைகளும் பரிகாரங்களும் இன்று உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நிறைவேற்றப்படும் என்பதனையும் மறக்காதே. நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறும். பௌர்ணமியிலேயே சிறப்பு வாய்ந்த நாள் என்ற நிலை இன்று தை மாதத்தில் வருகின்ற பூச நட்சத்திரம், அதாவது கந்தனுக்கு தைப்பூசமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு பேரதிர்ஷ்ட நாள். இந்த நாளில் கந்தனை வணங்கி நாம் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை நடத்தும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு பெற்று கொடுத்த எல்லா விஷயங்களும் மேலும் மேலும் உன்னை மீட்டெடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடந்துவிடவில்லை என்பதனை புரிந்து கொண்டு தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயங்களும் உன்னை மாற்றிவிடுவதில்லை என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ கற்றுக்கொண்டால் அது போதும். உன்னை நான் எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தி வாழ வைக்கும் இந்த வாழ்க்கையில் நான் மேலும் மேலும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்துவேன். குலதெய்வ வாக்கு உன் செவிகளுக்குள் இந்த விடியலிலேயே கிடைத்து விட்டது என்றால் நிச்சயமாக இனி யாராலும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது. யாராலும் உன்னிடமிருந்து உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக பறிக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு சொல்லித்தரும் விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை சார்ந்தது, உனக்கான நம்பிக்கையை சார்ந்தது, நீ விரும்புகின்ற உன்னுடைய சந்தோஷத்தை உறுதிப்படுத்துவது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் காலம் நமக்கு நல்லது நடத்த எப்பொழுதும் உடன் வரும் என்பதனை புரிந்து கொள். இதனால் வரையிலும் என் பிள்ளை தொலைத்த விஷயங்கள் எல்லாமும் இப்பொழுது உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்ன நடந்தாலும் நான் இருக்கும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நாளில்
அதிர்ஷ்டத்தின் நேரத்தில் நீ விரும்பியதை எல்லாமும் கவனமாக பெற்றுக்கொண்டு மனநிறைவோடு வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகிச் சென்று உனக்கான நன்மைகள் உன்னை தொடரும்படி எப்பொழுதும் உனக்கு ஆச்சரியங்களும் அதிர்ஷ்டங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும். இந்த வராகி உன் குலதெய்வமாக நின்று உன்னிடம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உனக்கு நன்மைகளே நடக்கும் என்பதனை மறந்து விடாதே. சுற்றி இருக்கும் எல்லாவற்றையும் நீ யோசித்து யோசித்து நின்று கலங்கியது போதும். இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள். அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும். நான் இருக்கும் இந்த அதிர்ஷ்ட நேரம் உனக்கு இன்னமும் பல நம்பிக்கையையும் நன்மைகளையும் கொடுத்து உதவும் என்றால் நீ எதையுமே சிந்தித்து வருத்தம் கொள்ளாதே. எதையுமே நினைத்து நீ கலங்கி விடாதே. காரணம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் நேரம் நான் உன் தாயானவளுக்கு உன்னோடு நின்று உனக்கு சொல்லித்தரும் சில விஷயங்களும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி நல்வழிப்படுத்திவிடும். தவறுகள் செய்யாதவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் அந்த தவறை திருத்தாமல் இருக்கக்கூடாது. இது தவறு என்று தெரிந்த பிறகு நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து நமக்கான வாழ்க்கை இது என்பதனை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் கவனமாகவும் சரியாகவும் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்றும் என்றென்றும் உடனிருக்கும் இந்த தெய்வம் உன்னை வாழ வைக்கும் அதிர்ஷ்டத்தை கண்டு நீ பேரானந்தம் அடைய வேண்டும். எத்தனை முறை உனக்காக நான் என்ன சொல்லி இருந்தாலும் இனி உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ மீண்டு வருவதைக் கண்டு நிச்சயமாக பேரானந்தம் கொள். உன்னை நான் இருக்கும் பொழுது சுற்றி இருந்து உனக்கு ஏற்படுத்தி தரும் இந்த விஷயங்களை நீ கவனமாக பெற்றுக்கொண்டால் அது போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டு இனி ஒவ்வொரு முறையும் நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலம் உனக்கான பலனை உன்னிடம் கொடுக்க துணிந்து விட்டது. அதை பெறுவதற்கு நீயும் துணிந்து விட வேண்டும். அதனை பெற்றுக்கொள்ளும் மனநிலையில் நீயும் வந்து விட்டாய் என்றால் அதன் பிறகு எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எல்லா நிலைகளிலும் இந்த வெற்றி உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வராகியினுடைய அன்பிற்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை அல்லவா? இந்த தாயின் அன்பு உனக்கு சொல்லித்தரும் விஷயங்களைப் போல வேறெதுவும் உன் வாழ்க்கையில் நடந்து விடவில்லை அல்லவா? இனிமேல் எதையும் தாண்டி நீ யோசித்து கொண்டிருக்காமல் உனக்கென நான் சொல்லித்தரும் விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டு இனி நம்பிக்கையோடு வாழ்ந்துவிடு. எப்பொழுதும் என் பிள்ளைக்கு வெற்றி உறுதியாகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையின் வாழ்க்கையில் சந்தோஷம் என்றும் என்றென்றும் உறுதியானது என்பதில் எந்த கலக்கமும் இல்லை. நான் வருகிறேன் என்பதை நீ உணர்ந்தால் போதும். எல்லாமும் உனக்கே உனக்கான சந்தோஷங்களை உன் கைகளில் ஒப்படைத்து உன்னை வாழ வைப்பதை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டு கொள்வாய். உன் குலதெய்வத்தின் வார்த்தைகளை இன்று கேட்ட என் பிள்ளை, நிச்சயமாக நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி என்பதனை மறந்து விடாதே. இந்த நாளில் இது போன்ற ஒரு வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டதற்காக நிச்சயமாக நீ பேரானந்தம் அடைய வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ உன்னை யார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்டால் அது போதும். நான் இருந்து உன்னை காத்து நிற்பது இனி எப்பொழுதும் உனக்கான மிகப்பெரிய ஆச்சரியத்தை தந்திடும். உனக்கான வெற்றியை உனக்கென கொண்டு வந்து சேர்த்திடும் என்பதனை புரிந்து கொள். எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை இனி அடுத்தடுத்த நிலைகளில் கண்டு கொள்வாய். உனக்கு குலதெய்வம் நின்று பேசியது நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உனக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே.
என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உனக்கு வெற்றி கிடைக்கும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.